ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிகப்பரிசி புட்டு எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பச்சரிசி, புழுங்கலரிசி இதெல்லாம் யூஸ் பண்ணி புட்டு செஞ்சுருப்போம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிகப்பரிசியை வச்சு புட்டு எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதாங்க சிகப்பரிசி. இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் உதவும், பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் உதவும். நம்ம ஸ்கின் ஹெல்த்து, போன் ஹெல்த்துக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு கூட உதவுங்க. இப்போ இந்த அரிசி 1 கிலோவும், இது கூட பச்சரிசி, புழுங்கலரிசி ரெண்டும் ஒரு கிலோ சேர்த்துக்கோங்க. மொத்தம் 3 கிலோ. இந்த ரேஷியோவில் சேர்த்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5-6 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்றுலேயே காய வச்சுக்கலாம். ஒரு துணியை விரித்து நல்லா பரத்தி விட்டு இப்படி காய வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் காஞ்சால் போதும். இதில் உள்ள அந்த தண்ணி வற்றி ட்ரை ஆனால் போதுங்க. ஒரு 2 மணி நேரம் காஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். மிஷினில் கொடுத்தீங்கன்னா புட்டுக்குன்னு சொன்னிங்கன்னா அவங்களே அரைச்சி கொடுத்துருவாங்க. ரொம்ப 1-2 அரைக்காமட்டு ஒரு கரெக்டான பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கு வந்துக்கோங்க. அப்போ தான் இதை வச்சு நம்ம நிறைய டிஷ் பண்ணலாம். இதை இப்போ நம்ம ஒரு சட்டியில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுக்கும்போது நல்லா சலசலன்னு சத்தம் கேட்கணும். அப்போ தான் நல்லா வறுத்தாச்சுன்னு அர்த்தம். அப்போ தான் அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. இதை வச்சு நம்ம பல டிஷ்ஷு செஞ்சுக்கலாம். இப்போ புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறேன். இது கூட உப்பு சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் மாவு போட்டாலே போதும். வறுத்த மாவுன்றதுனால இதில் நிறைய புட்டு வருங்க. இது கூட நம்ம சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். சுடு தண்ணி நல்லா கொதிச்சிடக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஆஃப் பண்ணி எடுத்து சேர்த்துக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு புட்டு மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். சிறுக சிறுக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நம்ம புட்டு செய்யலாங்க. இன்றைக்கி நான் கிளாஸை வச்சு புட்டு செய்கிறேன். என்கிட்ட புட்டு மெஷின் இல்லாததுனால இதை யூஸ் பண்ணி புட்டு செய்கிறாங்க. உங்கள் வீட்டில் புட்டு குழல் இருந்துச்சுன்னா அதை வச்சு செய்யுங்க. ஏன்னா உள்ளக்க சரியாக வேகாது. அதனால் நீங்கள் புட்டு மெஷின் வச்சு செய்யுங்க. நான் எப்போவுமே இட்லி தட்டில் வச்சு தான் அவிச்சு எடுத்துக்குவேன். இது வீடியோக்காக இந்த மாதிரி செய்கிறேன். இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இது கூட இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒன்றா சேர்த்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம தட்டில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சிகப்பரிசி புட்டு ரெடி. இது கூட துருவிய தேங்காய், சர்க்கரை இப்படி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.